Hi friends, welcome to Suga's Gallery YouTube channel. இந்த சேனல்ல இப்போதான் பார்க்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி bell icon click பண்ணி all options select பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து oil pastel drawing பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து நார்மல் A4 ஷீட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 4 கார்னர்லையும் வந்து மாஸ்கிங் டேப் போட்டு நான் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு black color sketch எடுத்துட்டு ஒரு சின்ன drawing மட்டும் நான் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கலர் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ நீட்டாக வராது, ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டே வந்து ஸ்கெட்சில் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தீபாவளி ஸ்பெஷலாக வந்து ஒரு சின்ன ஆயில் பேஸ்டல் ட்ராயிங் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன அகல் விளக்கு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இது வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த பேப்பரோட மேல் சைடில் வந்து ஒரு 3 கர்வ் லைன்ஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம லைட் எஃபெக்ட் மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு 3 லைன்ஸ் மட்டும் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். ஸோ கலர் பண்ணுறதுக்காக நான் டாம்ஸ் பிராண்டோட ஆயில் பேஸ்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெட் கலர் எடுத்துகிட்டு நான் கலர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து ஆரஞ்சு அப்புறம் எல்லோ கலர் இந்த மாதிரி 3 கலர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மேல் சைடு மட்டும் கலர் பண்ணிக்கிறேன். இப்போ அங்கே ஃபுல்லாக கலர் பண்ணதுக்கப்புறமா எல்லோ கலர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பேப்பரோட அடிப்பக்கத்தில் வந்து இந்த எல்லோ கலர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே வந்து லைட் க்ரீன் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கலர் பண்ணிக்கிறேன். அந்த கர்வ் லைன் வரைஞ்சிருக்கோம்ல அங்கே ஃபுல்லாக இந்த மாதிரி கலர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம கலர் பண்ணியாச்சு. இந்த டாம்ஸ் பிராண்டோட ஆயில் பேஸ்டல் பற்றின ரிவ்யூ வந்து நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்ததாக வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம கலர் பண்ணியிருந்தோம்ல அங்கே ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து ரொம்ப சின்னதாக மடிச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப கெட்டியாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அந்த கலர்ஸ் எல்லாமே தேய்ச்சி விட்டுருங்க. சிலர் வந்து வெறும் கையிலேயே வந்து ஆயில் பேஸ்டலில் வந்து பிளெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் வந்து ரொம்ப நேரம் அப்படி பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு கை வலிக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நார்மல் நியூஸ் பேப்பரை வந்து ரோல் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பட்ஸ் யூஸ் பண்ணி கூட அதை பிளெண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் வந்து பட்ஸு சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் அதிகம் ஆகும் நம்ம பிளெண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. அதனால் டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நார்மல் நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சீக்கிரம் வந்து இந்த ஒர்க் முடிஞ்சிடும், ஃபினிஷிங்கும் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ சின்ன சின்ன இடங்களுக்கு மட்டும் நீங்கள் பட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து மெரூன் கலர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த தீபம் எரியிற சைடு மட்டும் அந்த மெரூன் கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கை ப்ளூ கலர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த தீபத்தோட பாதி பக்கம் மட்டும் கலர் பண்ணிக்கிறேன். இன்னொரு பாதிக்கு வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணிவிட்டு கலர் பண்ண போகிறேன். ஸோ இந்த தீபத்தோட சென்டரில் மட்டும் கலர் பண்ணாதீங்க, அங்கே வந்து நம்ம எல்லோ கலர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே கலர் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் எந்த கலர் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் யூஸ் பண்ணிவிட்டு கலர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த சென்டரில் வந்து எல்லோ கலர் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக நம்ம பிளெண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து சின்ன ஏரியாவாக இருக்கிறதுனால பட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணோன்னா அந்த கலர் எல்லாமே வெளியே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி பட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக கிடச்சிருக்கு. ஸோ நீங்களுமே இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ராயிங் தான். இப்போ இங்கே ஃபுல்லாக கலர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பிளாக் கலர் எடுத்துகிட்டு இந்த தீபத்தோட அடிப்பக்கத்தில் வந்து கலர் பண்ணிக்கிறேன். அங்கே மட்டும் இல்லாமல் இந்த கர்வ் லைன் வரைஞ்சிருக்கோம்ல அந்த லைன் மேலேயே மீண்டும் ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதில் வந்து பட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த கலரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து மீண்டும் பிளாக் கலர் எடுத்துகிட்டு அந்த தீபத்தோட அடிப்பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ இங்கேயுமே ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு லைட்டாக பட்ஸில் டிப் பண்ணிவிட்டு அந்த மேலே கர்வ் லைன் வரைஞ்சிருந்தோம்ல அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து சின்ன லைட் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா மல்டி கலர் யூஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒயிட் கலர் யூஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து கலர் பண்ணிக்கிறேன். எதுக்காக பெயிண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷேடிங் வந்து அவ்வளோ டார்க்காக கிடைக்காது. ஸோ அதனால வந்து இங்கே பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இப்போ இங்கே ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து சார்கோல் பென்சில் எடுத்துகிட்டு இந்த சைடில் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஸோ சார்கோல் பென்சிலுக்கு பதிலாக 8P பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அங்கே எழுதிக்கலாம். ஸோ இது எழுதி முடிச்சதுக்கப்புறமா ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு இந்த தீபத்தோட ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி நான் கலர் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கே ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஆயில் பேஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஒயிட் கலர் லைட்ஸை வந்து மல்டி கலர் லைட்ஸாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மல்டி கலர் ஆயில் பேஸ்டல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயுமே நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட கலர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஒயிட் கலர் பெயிண்ட் தானே நான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலேயே வந்து ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணி கலர் பண்ணிட்டேன். இங்கே வந்து உங்களுக்கு ஒயிட் கலராக இருக்கிறதே பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் அப்படியே விட்டுடலாம், இல்லைனா மல்டி கலர் யூஸ் பண்ணிவிட்டு கூட கலர் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ட்ராயிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாஸ்கிங் டேப்பை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். மாஸ்கிங் டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி மார்ஜின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ராயிங் வரைஞ்சிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ராயிங் தான். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சுகாஸ் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.